மேட்ச் சூப்பரா இருந்தது. இப்போ சென்னை ஜெயிச்சு இப்போ 260 ரன் நம்ம ஜெயிச்சிருக்கோம். பஞ்சாப் வந்து 120லயே சுருக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னதான் சொல்றது, தோத்துட்டானுங்க. என்ன பண்றது தெரியல. ஆட சொன்னா நல்லா பேட்டிங் ஆடினானுங்க, நல்லா தடுவுனானுங்க. அந்த போலிங் ஏன் சரியில்லைன்னு எனக்கு புரியல. ஏன்னா அவனுக்கு போடும்போது மட்டும் கரெக்டா ஃபீல்டர்கிட்டே தேடி தேடி பால் வீது. நம்ம போடும்போது எல்லாம் பவுண்டரி தேடியே பால் ஓடுது. ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்சிபி பசங்க வந்து உள்ள வந்து சூனியா பண்ணினுக்கிறானுங்க. தயவுசெய்து இந்த ஆர்சிபி ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரவே வராதிங்க, புரியுதுங்களா? நீங்க வந்துதான் ஆர்சிபி சென்னையே தோக்குது. தயவுசெய்து வராதிங்க. ஏன்னா டி ஷர்ட் போட்டு இல்லாம அந்த டி ஷர்ட் போட்டு உக்காஞ்சிரீங்களா, எல்லாம் வன்மத்தை கத்துறாங்க. சென்னை தோக்கணும் 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 தோக்கணும். தோத்திச்சு அப்படியே உங்களுக்கு அத்த சண்டேடா. சண்டேல என்ன பண்ணுவோம், சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி நாங்க போயிருந்துன்னு இருக்கோம். 18 வருஷத்துல ஒரு கப்பு. ஆனா எங்ககிட்ட 5 கப்பு, மும்பைட்டு 5. நாங்களாம் அப்படி ஓவரா பண்ணது இல்லடா. நீங்க ஒரு கப்பு வச்சு நீ பண்றீங்களே ஒரு அம்மக்குளம். ஏதோ வேர்ல்ட்ல நம்பர் 1 டீம் நாங்க தான், கப்பு அடிக்கிற ஆளே இல்ல மாரி பண்ணிட்டீங்க. பண்ணுங்க, இவ்வளவுதான் பண்ணுங்க. உங்க காலம் ஓடிட்டு இருக்கு, எங்க காலம் வந்து பின்னாடி ஓடிட்டு இருக்கு. இதான் மேட்ரு, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் ப்ரோ, டோனி டோனி இருந்தாலும் இவனுங்களே குத்துருவானுங்க ப்ரோ. பால் தூக்கி போனா தூக்கி அவனுங்களே பவுண்டரியில தூக்கி அடிப்பானுங்க. அதுமாரிதான் போலிங், கேவலமான போலிங். தயவு செய்து போலிங்க வந்து கரெக்டா போடுங்க. ஃபீல்டிங் தான் ப்ரோ பயங்கர மிஸ்ஃபீல்டிங்கு. எங்க அசால்ட்டா ஸ்ட்ராங்கா தட்டுறான், ஃபீல்டே இல்லை. அவனுங்க அடிக்கும் போது கரெக்டா சிப்ஷாட்ல தூக்கணும். ருத்ராஜ் கரெக்டா கேட்ச்ல. அதே மாதிரி பஞ்சாப்ல தூக்குறான், அது 4 போகுது. ஏன் எப்படி புரியல. அவனுக்கு வந்து ப்ரெஷர் ஆயிடுறானுங்களா, அந்த சின்ன பசங்க இதாகிறாங்களா என்னன்னு புரியல. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கைட் பண்ணணும். ஏன்னா டோனினா இப்போ எல்லாம் அவங்களுக்கே ப்ரெஷர் இருக்கு. இப்போ டோனினா இப்போ மேனேஜ் டோனிலாம் என்ன பண்றது? ஏன்னா ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் கேப்டன் வந்து எப்படி அவங்கள வச்சு எப்படி மூவ் பண்றாதான் பாங்க. நம்ம டோனி சொல்லி அவங்கள ப்ரெஷர் ஆக்கி விட்டா இப்படிதான் பண்ணுவாங்க. கொஞ்சம் 2 மேட்ச். ஆனா ஆர்சிபி தயவு செய்து ஜெயிச்சிருங்க. ஏன்னா பயங்கரமா கலாய்ப்பானுங்க, முட்டு குத்துருவோம். இருந்தாலும் ரொம்ப பண்ணுவாங்க. நான் தான் இவரு, ஆர்சிபி தான், நீங்க தான் 18 வருஷம் 3 வருஷம் கப்பு நாங்க தான், பக்கத்துல ஆன்டி எனக்கு தான். அதே மாதிரி பண்ணுவாங்க. டிவிக்கே மாரி பண்றாங்க. ஆர்சிபி டிவிக்கே ஒண்ணு அமக்கள பண்ணி சாவடிக்கிறானுங்க. தலை வலி அவங்களுக்குள்ள. ப்ரோ சரி ப்ரோ, இந்த 2 அடிச்சிருப்பாங்கல்ல, ஒரு 200 அடிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஓப்பன்ஸ்ல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்கன்னு இருந்திருக்கும். என்ன ஓப்பு இருந்தது போ. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா அவங்கள்ட்ட பேட்டிங் ஸ்ட்ராங்ல இருப்பாங்க, நம்மகிட்ட போலிங் இல்ல. ஏன்னா பவர் பிளேயர்லயே அவங்க வந்து 5 ஓவருக்கு வந்து 70 ரன் நான் வந்துச்சு. அப்பயே புரிஞ்சிச்சு சென்னை வந்து லூஸ் விடுறாங்க, ஃபீல்டிங் சரியில்லை. அப்போ வரவங்களாம் நாட்டிப்பானுங்க, பின்னாடி வரவங்களாம் தூக்கி சொருடா வந்துச்சு. 5 ஓவருக்கு 70 ரன் வந்துச்சு. அடிக்கும் போது நான் ஈஸியா அவனுக்கு முடிஞ்சிடும். அப்புறம் வரவன் எல்லாம் பாருங்க, நீ ஸ்கோர் போர்டு எடுத்துப்பாங்க 39, 40, 45, 50 அழகா அடிச்சு விட்டு போயினே இருக்கிறான். ஐயோ நாங்களே போலிங் நீ 6-4லயே தவிர நாங்களே ஜெயிக்க வச்சிடும். தூக்கி பேட்லேயே போடுறானுங்க, தூக்கி பவுண்டரிலேயே அடிக்கிறானுங்க. தான் மேட்ரு. ஐயோ இந்த ஆர்சிபி நினைச்சாலே போவாங்க ப்ரோ. அந்த மும்பை கூட பரவாயில்ல, இந்த ஆர்சிபி தான் ரொம்ப பண்ணானுங்க. தயவுசெய்து வெறியாகுது ப்ரோ எனக்கு. நான் சூனிய வைப்பேன். ஆர்சிபி கோவே கூட கண்டிப்பா நீங்க ஃபைனல் போனோம். டிசி எனக்கு தெரிஞ்சு டிசி வரணும் போ. கேவலமா தோத்து அசிங்கப்பட்டு சாகணும். உங்க கிரௌண்ட்லயே வச்சு காலி பண்ணணும். நாங்க டிசிக்கு சப்போர்ட் பண்றோம். டிசி தான் வரும், புரியுதா? சென்னை அடுத்த 2027, ஏன்னா 7 வருது, தோல்வி தலை வரணும் 7. அந்த ராசியில வின் பண்ணிடுவாங்க. இதான் மேட்ரு, ஓகேங்களா? அதான் என்னது 2027க்கு வெயிட்டிங். கப்பு லோடிங், 6வது கப் 5 தேதி வேண்டிதான் அப்படி சொல்லி இப்படியான ப்ரோ பண்றது. கப்பு ஜெயிக்கலாம் கூட பரவாயில்லடா, இந்த ஆர்சிபி ஜெயிச்சிருக்கா அவனுக்கு கலாச்சி கூட நாங்க சாவச்சிக்கிறோம். நாங்க அப்புறம் அவன் முட்டு குத்துக்கிறோம். கப்பு அடிக்கல, நீங்க அடிக்கலையே 6 கப்பு சொன்னா நீங்க வந்து உங்களை சிஎஸ்கே நாங்களே அச்சு ஓட விட்டோம்ப்பா. ஆர்சிபியா உங்களை அச்சா கப்பு ஜெயிச்ச மாரி தான் நாங்க அப்படி சமாளிச்சு போனாங்க. அவன் முட்டு குத்தா போதும் எங்களுக்கு. தயவு செஞ்சு சண்டே ஆரம்பிச்சிருங்க. சண்டே மட்டும் சண்டே போட்டுறாதீங்க, மேட்சே ஜெயிச்சிருங்க. தயவு செஞ்சு ஜெயிச்சிருங்க. உங்க கால கெஞ்சி கேட்க ஒரு நேரம் ஜெயிச்சிருங்க ப்ளீஸ். ஆனா டாஸ் தோத்துட்டோம், நம்ம தோத்துன மேட்ச் டாஸ் வின் பண்ணோம். டாஸ் ஃபீல்டிங் வரணும், அதான் மேட்ரு. அங்கேலாம் ப்ரோ.